Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் ஏர்ஸ்பேஸ் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதல்வர் ஸ்டாலின் தொடக்கி வைத்து உரையாற்றுகிறார். பார்க்கலாம். தமிழ்நாடு அனைத்து வகையான தொழில்களையும் தடம்பதிச்சு வரும். தமிழ்நாடு உற்பத்தி துறையில லீடரா மாறிட்டு வருது. ஏற்றுமதி செய்யப்படுகிற மொத்த தானியங்கி வாகனங்கள்ல தமிழ்நாட்டோட ஷேர் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 40 விழுக்காடு. அது மட்டுமா, 3/2 பங்கு இருசக்கர மின் வாகனங்கள் இங்கதான் உற்பத்தி செய்யப்படுது. 2024-25 ஆண்டுல $14.6 பில்லியன் மதிப்புடைய மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு அதிலேயும் நாம தான் முதலிடம். 45,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவிலே அதிகபட்சமா தமிழ்நாட்டில் மொத்த ஜிடிபியில உற்பத்தி துறை 20 விழுக்காடு பங்கு வகிக்குது. உலகளாவிய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு முன்னணி 50 இடங்கள்ல இருக்கு. இந்தியாவிலேயே 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட டபுள் டிஜிட்டை எட்டி பிடிச்சிருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி மாநிலம் தமிழ்நாடு தான். எதை பண்ணாலும் ஆல்ரவுண்டா பெஸ்டா பண்றதுனால தான் இது சாத்தியமாகி இருக்கு. இதுல மிக முக்கியமான குறிப்பிட வேண்டியது பாதுகாப்பு தொழில்துறை. தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம் திட்டம் இந்த துறை சார்ந்த வளர்ச்சிக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. இந்த துறையில இந்தியாவின் உற்பத்தி மையமா தமிழ்நாடு மாறணும்னு நான் விரும்புறேன். பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம் எதிர்காலத்தில் முக்கிய பங்காற்ற போகுது. உயர்தர ஜெட் இன்ஜின் பாகங்கள்ல இருந்து ட்ரோன்கள் உற்பத்தி வர நடக்க இருக்கு. வளர்ந்து வர விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்த உற்பத்தி பிரிவுகள் இதில் இருக்கு. தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்திட தொலைநோக்கு திட்டம் வெறும் எண்ணமா மட்டுமில்லாம பல முக்கிய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்தது மூலமா இந்தியாவின் பாதுகாப்பு துறையோட எதிர்காலத்தில் தமிழ்நாட்டோட இடத்தை உறுதிப்படுத்தி இருக்கு. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நகரங்கள்ல பல திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. கோவை வரப்பட்டியில 360 ஏக்கர்ல பாதுகாப்பு தொழில்துறை பூங்கா அமைக்கப்பட்டு வருது. விமானம் பழுது பார்த்தல், பராமரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகள் மேற்கொள்ள நேரடியா ஓடுதல அணுக வசதியோடு கூடிய வான்வெளி பூங்கா சூலூர்ல 200 ஏக்கர் அமைக்கப்பட்டு வருது. அதே போல திருச்சியில 90க்கும் மேற்பட்ட MSME நிறுவனங்கள் இயந்திரவியல் உற்பத்தி துறையில தங்கள் தொழில்களை பெருக்க ட்ரீட் அமைப்பு உதவுது. சென்னைக்கு அருகில் வல்லம் வடகாலில் வடிவமைப்பு ஆராய்ச்சி மற்றும் பரிசோதனை வான்வெளி நிறுவனங்களுக்காக அமைக்கப்பட்டு வரக்கூடிய ஏரோ ஹப் என்ற திட்டம் முடிவடையக்கூடிய நிலையில் இருக்கு. இப்படி இது போன்ற எல்லா திட்டங்களும் முதலீடுகளை ஈர்த்தல், புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், இந்த துறையில் இந்தியாவின் தற்சார்பை உறுதி செய்தல் ஆகியவற்றை தமிழ்நாட்டோட தனித்துவத்தை உறுதி செய்யுது. ஓசூர்ல நடைபெற்ற தமிழ்நாடு ரைசிங் முதலீட்டாளர் மாநாட்டில் வானூர்தி மற்றும் பாதுகாப்பு துறையில் ஈர்க்கப்பட்ட முக்கியமான முதலீடுகள் உலக அளவில் உற்பத்தி துறையில் ஓசூர் நகரத்தின் பங்கை உறுதி செய்யுது. இந்த முதலீடுகள் தமிழ்நாட்டின் தொழில்துறை சூழல், திறமையான மனிதவளம் மற்றும் சிறப்பான உற்பத்தி சங்கிலிக்கு சான்றா இருக்கு. தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தட திட்டத்தை செயல்படுத்துறதுல அதை தொடங்கினதிலிருந்து இதுவரை
23,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இதுல 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கு. 2032க்குள்ள 75,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க நாங்கள் இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம். இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரமும் தனித்துவமான மையங்களாக விளங்குது. சென்னை என்பது ஆராய்ச்சி மற்றும் கடற்படை அமைப்புகளுக்கான மையமாகவும், கோயம்புத்தூர் நுண்பொறியியல் திறனுக்கான மையமாகவும், ஓசூர் வான்வெளி மற்றும் மின்னணு தொழில்நுட்ப மையமாகவும், சேலம் உயர்தொழில்நுட்ப பொருட்கள் மையமாகவும், திருச்சி கனரக இயந்திர உற்பத்தி மையமாகவும் இருக்கு. இவையெல்லாம் ஒன்னா சேர்த்தா தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியும் முதலீட்டுக்கு உகந்த இடமாக விளங்குறது காட்டுது. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளை செஞ்சு விண்வெளித்துறையில் பொருளாதார வளர்ச்சிக்கான தெளிவான திட்டப்பாதையை நாங்கள் வகுத்திருக்கோம். இந்திய விண்வெளித்துறை வளர்ச்சிக்கு தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கும். சென்னை காட்டுப்பள்ளி கப்பல் கட்டும் தளம், சூலூர் மற்றும் வள்ளல் வடகால் வான்வெளி பூங்காக்கள், தூத்துக்குடியில் அமையவுள்ள விண்வெளி பூங்கா மற்றும் பெரும் கப்பல் கட்டுத்தளம் ஆகிய அனைத்தும் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துறது மட்டுமில்லாம நாட்டினுடைய பாதுகாப்புத்துறைக்கும் உறுதுணையாக இருக்கு. இந்த மாநாட்டில் பங்கேற்று இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்ல விரும்புவது, தமிழ்நாட்டில் உங்களை கவரும் தொழில் சூழல் இருக்கு. திறமையான இளைஞர்கள் ஏராளமாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெரிய தொழில் நிறுவனங்களோட பங்களிப்பு மட்டுமல்ல, MSME நிறுவனங்களோட பங்கும் பெரிய அளவில் இருக்கு. அதில் 700க்கும் மேற்பட்டவை வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் செயல்படுது. பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய காத்திருக்க வேண்டிய இல்லை. தமிழ்நாடு இப்பவே ரெடியா இருக்கு. பாதுகாப்பு அமைச்சகம், DRDO மற்றும் நம்ம பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களுடைய தொழில்நுட்பம், திறன் மற்றும் ஒத்துழைப்பை வழங்கி இந்த பயணத்தில் எங்களோட இணைந்து செயல்படுறாங்க. புதிய கூட்டுத்திட்டங்கள், உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் வான்வெளி, கடல், விண்வெளி துறைகளில் புதிய தொழில் முயற்சிகளுக்கான தொடக்க மேடைதான் இந்த மாநாடு. இன்று இந்த நிகழ்வில் எங்களோட இணைந்திருக்கக்கூடிய 19க்கும் மேற்பட்ட நாடுகள் கூட சேர்ந்து தொழில் வளர்ச்சிக்காக செயல்படுவோம் என்று நான் உறுதியளிக்கிறேன். செயல் வேகத்தோட, உறுதியோட உங்க இலக்குகளை நிறைவேற்ற தமிழ்நாடு முழு ஆதரவு அளிக்கும். வடிவமைப்பு, மேம்பாடு, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி ஆகியவற்றுக்கான முன்னணி தளமா தமிழ்நாடு திகழணும். அதுக்கு உங்க எல்லோருடைய ஆதரவும் தேவை. வானூர்தி, விண்வெளி, கப்பல் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் புதுமைகள் நிறைந்த ஏற்றுமதிக்கு உகந்த தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க பாதுகாப்பு துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்களுக்கும், அறிவியலாளர்களுக்கும், தொழில் முனைவோர்களுக்கும், முதலீட்டாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசு எப்பொழுதும் துணை நிற்கும். இது ஒரு புதிய காலத்து தொடக்கமாக அமையட்டும். இந்தியாவின் பாதுகாப்பை மட்டுமல்ல, உலக அமைதி, வளம் மற்றும் முன்னேற்றத்தை இயக்கும் ஆற்றலாக தமிழ்நாடு திகழட்டும். நன்றி, வணக்கம். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதல்வர் ஸ்டாலின் தொடக்கி வைத்து அங்கு உரையாற்றியிருக்கிறார். தமிழ்நாடு அனைத்து தொழில் வளமும் மிக்க மாநிலமாக மாறியிருக்கிறது என்று பேசியிருக்கிறார். மேலும் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான இந்த துறையில் தமிழ்நாடு முன்னோடியாக விளங்கி வருகிறது என்று அது குறித்து புகழ்ந்துரைத்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.